Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு பேட்டரி ஹோல்டர்ஸ் தான் ரெடி பண்ணிருக்கோம். lithium and battery and AA battery இந்த ரெண்டு பேட்டரியோட ஹோல்டர்ஸ் தான் ரெடி பண்ணிருக்கோம். சோ இது எப்படி பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோவா தான் இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம பார்க்க முடியும். சோ வாங்க இப்போ இத எப்படி பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம். So இப்போ இது ரெடி பண்ணுறதுக்காக PVC ஷீட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த பேட்டரிக்கு ஹோல்டர் ரெடி பண்ண போறோமோ அந்த பேட்டரியோட அளவுக்கு இந்த ஷீட்டை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டரியோட அளவுக்கு அந்த ஷீட்டை கட் பண்ணும்போது இந்த பேட்டரியோட லெங்க்ல இருந்து ஒரு 1 cm எக்ஸ்ட்ராவா கூட்டியிருக்கும். அதே மாதிரி விட்த்ல இருந்து ஒரு 0.3 cm எக்ஸ்ட்ராவா கூட்டி தான் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ ஒரு PVC பைப்பை இந்த மாதிரி PVC ஷீட் ஆட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ முடிஞ்ச போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So இப்போ இந்த பேட்டரி ஹோல்டர் ரெடி பண்ண நமக்கு தேவையான அளவுக்கு PVC ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். அது என்னென்ன டைமென்ஷனில் எத்தனை ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே AA பேட்டரி ஹோல்டர் ரெடி பண்ணுறதுக்கும் PVC ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் என்னென்ன டைமென்ஷனில் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க PVC ஷீட்டெல்லாம் பேட்டரி ஹோல்டர் ஷேப்புக்கு ஒட்டிடலாம். ஸோ 7.5 × 2 cm எடுத்திருந்த ஷீட்டை வந்து பேஸில் வச்சுருக்கோம். 7.5 × 1.8 cm எடுத்திருந்த ஷீட்டை வந்து சைடில் ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரியே அந்த சின்ன பேட்டரி ஹோல்டரையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை அப்படியே விட்டுட்டு இந்த பேட்டரிக்கு தேவையான ஸ்ப்ரிங்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பழைய கவர்மெண்ட் டிவி ரிமோட் எடுத்துருக்கோம். இந்த ரிமோட் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இந்த ரிமோட்டில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்ஸை தான் நம்ம கலத்தி எடுக்க போகிறோம். அதை கலத்தி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த இந்த மாதிரி ஷீட்டில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிற ஸ்ப்ரிங்கோட ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ இந்த ஷீட்ஸையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கதோட ஒட்டிடலாம். இப்போ நம்ம அந்த பேட்டரியோட ஹோல்டர் ஷேப்புக்கு அந்த PVC ஷீட் எல்லாத்தையுமே பக்காவாக ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒட்டிருக்க ஸ்ப்ரிங் வந்து அடர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக அது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட்டை வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹோல்டரில் அந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் சூப்பராக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே அந்த சின்ன ஹோல்டர்லையும் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் பக்காவாக ஒட்டி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஹோல்டர்லையும் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுல ஒரு ரெட் ஒயரையும் சப்பையாக இருக்கிறதுல ஒரு பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்டர்லையும் அதே மாதிரி ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 2 பேட்டரி ஹோல்டரையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 2 பேட்டரி ஹோல்டர்லையும் பேட்டரியை கனெக்ட் பண்ணி பேட்டரி கனெக்ட் பண்ணால் எவ்வளோ டைட்டாக கீழே விழாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கேன். ஸோ அதே மாதிரி சும்மா ஒரு சின்ன மோட்டரை இதோட கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் நண்பா, 2 தரமான பேட்டரி ஹோல்டர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு 2 சூப்பரான வீடியோஸில் இந்த பேட்டரி ஹோல்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் வரப்போகிற நிறைய வீடியோஸில் இந்த பேட்டரி ஹோல்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமா தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.